பன்னோக்குத்துறை வசதிகளை கொண்ட ஒரு அற்புதமான வாகனமாக இந்த வாகனம் இருக்கிறது. இதை தொடங்கி வைப்பதில் உண்மையிலேயே நான் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 1,86,00,000 பேருக்கு வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த பணி அரசாங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளைப் போலவே இன்றைக்கு தனியாரும் குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்ற இன்றைக்கு முனைப்பு காட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் ரோட்டரி என்பது உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான அமைப்பு. இன்றைக்கு போலியோ இல்லாத நாடாகவும் போலியோ இல்லாத உலகமாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முதல் காரணம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். அதேபோல் தமிழ்நாட்டிற்கும் கூட பேரிடர் காலத்தில் பெரிதும் உதவிய நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோட்டரியும் காவிரியும். ரோட்டரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி மருத்துவமனையை பொறுத்தவரை அன்றைக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டிய அவசியம் இருந்த சூழலில் அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 25%, 75% அரசு மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது தனியார் மருத்துவமனைகளில் இருந்து அந்த 25% தடுப்பூசியை பொதுமக்களுக்கு இலவசமாய் சிஎஸ்ஆர் பங்களிப்போடு அளிக்கிற முதல் திட்டம் தொடங்கப்பட்டது என்பதும் காவிரியில் தான். காவிரி ஆழ்வார்பேட்டை காவிரியில் மட்டுமல்ல, அது ஒசூரில் இருக்கிற காவிரியிலும், மதுரையில் இருக்கிற காவிரியிலும், திருச்சியில் இருக்கிற காவிரியிலும் நானே நேரடியாக சென்று அந்த தடுப்பூசிகளை இலவசமாக பொதுமக்களுக்கு போடும் பணியினை காவிரி வாயிலாக செய்தோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த காவிரி மருத்துவமனை நிர்வாகமும் ரோட்டரி சங்கமும் ஃபேபோஜ் நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவிலான இந்த மருத்துவ வாகனத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காவேரி மொபைல் வெல்னஸ் கிளினிக் இது வந்து ஒரு ட்ரீமா, ஒரு கனவா துவங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த காரியம் வந்து துவங்குறதுக்கு ஒரு 45,000 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு மொபைல் இல்லைன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு. அந்த மெடிக்கல் கேம்ப் 45,000 ரூபாவை இட் மேக்ஸ் டு 45 லட்சமா மாறிச்சு. அந்த 45 லட்சம் இப்போ கிட்டத்தட்ட வந்து 12 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வரைக்கும் இது வளர்ந்துருக்கு. இதுக்கு காரணம் இங்க நம்ம கூட சாதாரணமா நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து வைக்கும்போது எங்க கூட வேஃபோர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் ஜூலியன் கிறிஸ்டபர், பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் சதீஷ் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் வருஷம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுத்த காவேரி ஹாஸ்பிட்டல் நிறுவனர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள், இந்த விஷயத்தை நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்காக எங்களுக்கு உங்களுடைய டைம் வேணும்னு சொல்லிட்டு இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவருடைய ஹானரபிள் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இதை திறந்து வச்சிருக்கிறது. இது எல்லாம் இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் மக்களுக்கான ஒரு நலப்பணியை செய்யறதுக்கான முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிற ஆல் த paramedics, the medical students, the medical staff, doctors, everybody, and the Rotarians who have come, who have contributed all their time, who have done this project to the successful one. So I welcome each and everyone who are present in the dais, off the dais, to this gathering, to this inauguration of Kaveri Mobile Wellness Clinic. Thank you so much. Thank you for the welcome address, sir. Present here. So I am part of Rotary Club from Rotary Club Maharashtra. Apart from that, I am the managing director of Bayforce Private Limited. So I am in front of you as a MD. I am standing before you. In fact, this particular Kaveri Mobile Wellness Clinic initiated by us in the last year when we had done the CSR project in our company premises. Satish has organized a medical camp, mega medical camp. So in fact from Kaveri, from other medical hospitals, they have visited our premises. They have supported all the local community for the medical treatment. During that time, our Italian directors, they have visited and they are impressed the way we are doing it. So in their mind, they decided we should go for a mobile clinic like that in the name of our company. So they are given the approval last year itself, and we are able to do it this year with the CSR project.
with the support of Rotary Club Madras North and Kaveri. So thank you so much for Kaveri for doing this, and I thank Rotary Club Madras North for doing this excellent project. And in fact, our motto is we want to do health and education projects in the coming years. So our service always to the community in and around Chennai, Chengalpet and Tirolu. Thank you so much. Thank you for the special address, sir. Rotary Club of Madras North, President, Secretary, Chairman, Secretary, and Depo JMD and Dr. Kavita Family Medicine for this August gathering. இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து மருத்துவத்தில் வந்து அக்சசபிலிட்டிவாங்க, குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் கேர். அதாவது அக்சசபிலிட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள், அரசு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ ஆஸ்பத்திரியே அவங்களை தேடி போகிறது தான் கவர்மெண்ட்டோட இது, மக்களை தேடி மருத்துவம். அதே தான் நம்ம வந்து இங்கே நம்மளும் ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து இது பண்ணுறோம். இதன் மூலம் செமி அர்பன் ரூரல் ஏரியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய மிக பயனடையும். ஸோ இதில் வந்து ஐ ஷுட் ஸ்பெஷலி தேங்க் ரோட்டரி கிளப் சிஎஸ்ஆர் சேர்மன் டாக்டர் சதீஷ், பிகாஸ் அவரோட எஃபர்ட்ஸில் தான் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பர்சனல் தேங்க்ஸ் சதீஷ் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் it is in line with Kaveri's mission. நம்மளோட மிஷன் வந்து டு மேக் த கிரேட் ஹெல்த் கேர் அஃபோர்டபுள். அதை வந்து இந்த ஒரு ரோட்டரி கிளப் மூலமாக, ஒரு மொபைல் வெல்னஸ் கிளினிக் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நடுத்தர மக்களுக்கும் நம்மளால் கொண்டு செல்ல முடியுன்றதை வந்து ஆணித்தரமாக நாங்கள் நம்புகிறோம். ஐ ஷுட் தேங்க் அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் ஐ தேங்க் த ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் our MLA, Constituent MLA Dava Velu for being there for the opening ceremony. Thank you, thanks a lot. மேலும் இந்த வண்டி மூலம் பொதுமக்களுக்கு தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் சுகாதார விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட உள்ளது. வடசென்னை ரோட்டரி சங்கத்தின் பெருநிறுவன சமூக பொறுப்பு செயல்பாட்டின் தலைவர் ரொட்டேரியன் சதீஷ் அவர்களை திட்ட விளக்க உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நடமாடும் மருத்துவமனை ரொம்ப சந்தோஷங்க. மார்னிங் 9 o'clock வந்து மினிஸ்டர் எம்எல்ஏ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வரணும். அவர் நிறைய ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 பேர் வந்தாங்க. ஒரு 3-4 minutes பேசிட்டு வேனை பார்த்துட்டு ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட நன்றிகள். ஒரு சின்ன ப்ரீஃபிங், இந்த ப்ராஜெக்ட் எப்படி கன்சீவ் ஆயிடுச்சுன்னு. இது எல்லாரோட கனவு இது, இந்த ப்ராஜெக்ட். ஸோ வி வாண்ட் டு டிசைன் அ வேன், ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் வேனு, ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்டு டிசைன் பண்ணணும்னு எங்களோட ஆசை. ஸோ ரோட்டரி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பஸ் கொடுப்போம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கார்டியாக் டிசைன் பஸ் கொடுப்போம், மேமோகிராம் பஸ் கொடுப்போம், அந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விங்ஸாக கொடுப்போம். பட் இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி வேனு இதற்கும் டிசைன் பண்ணதில்லை. ஸோ வி வேர் டிஸ்கஸ் வித் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டாக்டர் அரவிந்தன் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங். நான் வந்து டோட்டலாக அந்த டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு விஷயம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணலை. பட் நான் நினச்சதோட 10 மணிக்கு ஐ மீன் நினச்ச பார்க்காத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அரவிந்தன் அண்ட் the team of Kaveri. Just want to explain அந்த வேனோடைய ஃபெசிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த வேனில் டெலி மெடிக்கல் சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இசிஜி வந்து எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குன்னா ஆன் த ஸ்பாட் ஆண்ட்ராய்ட் டிவி வித் வைஃபை எனேபிள் இருக்குது. ஆன் த ஸ்பாட் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரை வந்து ஆன்லைனில் வர வச்சு அந்த வேரியேஷன் டிஸ்கஸ் பண்ண முடியும். பேஷண்ட்டும் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட் அங்கே டயக்னோஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் கொடுக்க முடியும். அண்ட் டயக்னோஸ் பண்ண ரிப்போர்ட்டு பிரிண்ட் அவுட்டு ஆன் த ஸ்பாட் கொடுக்க முடியும். அண்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். we can carry the blood donation-க்கு எடுத்துகிட்டு போனால் 3 கவுச் இருக்குது உள்ள. அண்ட் வைட் ரேஞ்ச் கவர் இருக்குங்க. ஸோ we are covering cardiology, pulmonology, orthopedic, diabetology, diet counseling, neurology, dermatology, nephrology, geriatrics, general medicines. இவ்வளோ ஏரியா கவர் பண்ணுறோம் இதில். ஸோ யோசிச்சு பாருங்கள், எம்சி சொன்னாங்க 1 லட்சம் பேர் ஸ்கிரீன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த 1 லட்சம் பேரும் அண்டர் ப்ரிவிலேஜ் மக்கள் தான், ஏழை எளிய மக்களுக்கு தான் சேரப்போகுது. தொடர்ந்து வந்து ஒரு மினிமம் ஒரு 1000 பேஷண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணணுன்னு மைண்டில் வச்சுருக்கோம்.
மினிஸ்டர் கமிட் பண்ணியிருக்காரு. ஒரு அடுத்த மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி கேம்ப் இந்த வேன் எனக்கு அந்த டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஹேண்ட் டு ஹேண்ட் கவர்மெண்ட் தான். இல்லம் தேடி மருத்துவம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் இந்த வேன் பயணம் பண்ணும். ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணோம். அதாவது வருமுன் காப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நோய் வர்றதுக்கு முன்னே அது என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ அதுதான் தொடர்ந்து இந்த வேன் பண்ணும்போது 10 வருஷம் இந்த வேன் வந்து ஆப்ரேஷனில் இருக்கும். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேடம் அம்மாட். ஐம் ஜஸ்ட் தேங்கிங் பே ஃபோர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஜூலியன் கிறிஸ்டோஃபர். They come forward, I just appreciate the generosity, they come forward, the funding part. And காவேரி நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இதை நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து கோடு போட்ட ரோடு போடுற மாதிரி அந்த வேன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டையர் காவேரி டீம், டாக்டர் மகேஷ் அண்ட் டாக்டர் கவிதா அண்ட் ராஜ் பாண்டியன் த ப்ராஜெக்ட் ஹெட், ஸோ என்டையர் டீமுங்க. பிகாஸ் லாஸ்ட் 6 months நாங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி ஃபேஸ் வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் த வே டு ஆர்கனைஸ் டுடே இஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் வென் மினிஸ்டர் வந்து ஆக்சுவலி ப்ரீபோன் பண்ணிட்டார். 10 o'clock வரேன்னு சொன்னாலும் 8:30க்கு மினிஸ்டர் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டார். பிகாஸ் சம் சேஞ்சஸ் இன் த சிஎம் ப்ரோக்ராம். நம்ம மாதிரி 8:30க்கு இதே செட்டப் ரெடியாக இருந்தது. தேங்க்யூ ராஜபாண்டியன். அண்ட் மார்னிங் ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பார் அவர். சார் மினிஸ்டர் வந்துடுறாரு, நம்ம வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இந்த செட்டப் இல்லைன்னா அவர் வந்து ஃப்ளாக் ஆஃப் கூட பண்ணியிருக்க மாட்டார். பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பார். நான் வரும்போது லான்ச்சில் இருந்தார் மினிஸ்டர். வந்த உடனே அங்கே வந்து என்டையர் ப்ரோக்ராம் நடந்தது. பட் நாங்கள் நினச்ச மாதிரி நடந்தது. எவ்ரிதிங் இஸ் மினிஸ்டர் வந்து ஒரு 3 minutes பேசினார். எம்எல்ஏ மினிஸ்டர் பேசிட்டு வேனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எங்களோட ஆசை அதுக்கு வந்து ரொம்ப அருமையாக நல்லா பண்ணி கொடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்து போனோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி கோயிங் டு ட்ராவல் நெக்ஸ்ட் 10 years வித் திஸ் வேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Ladies and gentlemen, dignitaries on the stage and off the stage, esteemed members of the Rotary Club of Madras North and honored guests, I stand before you today to express my heartfelt gratitude to each and every one of you for making the launch of our mobile clinic a resounding success. First and foremost, I would like to express my deepest gratitude to the management and staff of Kaveri Hospital, led by Dr. Aravindan Selvaraj, Dr. Kavita, Dr. Mahesh Kumar, for their unwavering support and collaboration. Your dedication to serving the community is truly inspiring. To Rotarian Julian Christopher, MD of Bayford Limited, President Rotarian Shabir, Chairman CSR Rotarian Satish, PP Rotarian Venkatesh, IPP Rotarian Vijay Raghavan, Health Director Rotarian Sujata, Rotarian J. Suresh, Rotarian Dr. Radha, Rotarian Dr. Gajalakshmi, Rotarian Ramesh Babu, and all esteemed members and trustees of Rotary Club of Madras North, I offer my sincerest appreciation for making your tireless efforts in making this project a reality. Your selfless commitment to serving the deprived communities in and around Chennai is a shining example of Rotary spirit. I would also like to express my gratitude to Tamil Nadu Health Minister Ma Subramaniam and MLA Da Velu for taking the time to inaugurate this event. Your presence has added immense value to the initiative. Together, we have taken a significant step towards bringing healthcare to those who need it most. Let us continue to work together to make a meaningful difference in the lives of others. Thank you once again. CSR Chairman Rotary, இல்லம் தேடிய மருத்துவம் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் அதை நோக்கி தான் இந்த திட்டம் பயணம் பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் ஒரு மொபைல் வெல்னஸ் கிளினிக் நடமாடும் மருத்துவம் மெடிக்கல் வேன் இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 மணி அளவில் சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் துவக்கி வச்சார், ஃப்ளாக் ஆஃப் பண்ணார். இந்த வேனை பற்றி சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேனில் இருக்குது. ஒரு டெலிமெடிசன் சொல்யூஷன், லைவாக பேஷண்ட்டு ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் லைவாக பேஷண்ட் டாக்டர் கூட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆன் த ஸ்பாட் டயக்னோஸ் பண்ண முடியும். டயக்னோஸ் பிரிண்ட் அவுட் கையில் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் ஒரு மல்டிபர்பஸாக
பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணலாம். அண்ட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸாக கண்டக்ட் பண்ண முடியும். வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்டு. ஒரு 10 ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் கார்டியாலஜி, பல்மினாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஜென்ரல் மெடிசன், இந்த மாதிரி ஒரு 10 ரேஞ்சு கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ஏழை மக்களை ஸ்கின் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக ஒரு 2-3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இது ரோட்டரி வந்து இது தொடர்ந்து நம்ம பண்ணி தான் இருக்கோம். இது அதே மாதிரி தான் ஒரு 1 லட்சம் 170 கிளப்ஸ் இருக்குது சென்னையில். இப்போ 80 பிரிஞ்சிருக்கு. 80 கிளப்பும் வந்து ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்கே பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஹயர் பண்ணி அங்கே இந்த வேன் வர வச்சுட்டு அங்கே மக்கள் அதுக்கு முன்னே ஒரு வாரம் முன்னே க்ரௌண்ட் ஒர்க் பண்ணுவோம். மக்களை வர வைக்கிறதுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம், ஆட்டோமெண்ட்ஸ் பண்ணி மக்களை வர வச்சு ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டயக்னோசிஸ் போட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட் அழகாக. இதுதான் இதோட அதாவதுங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல என்ட்ரி போடுவாங்க. அவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்குறாங்களோ அந்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு என்ட்ரி ஒன்று போடுவாங்க. அவங்க எந்த குறைய இருக்கோ அதில் அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒன்லி கன்ஃபைன் டு சென்னை தானே? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. இல்லை சார், ட்ரீட்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் எங்களுக்கு வந்து ராமச்சந்திராவில் பண்ணுவோம், காவேரியில் பண்ணுவோம், ஸ்பாட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஒரு 5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஆளுங்க எங்கே கேம்ப் பண்ணுறப்போ அந்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் ரோட்டரி டைப் இருக்குது. இந்த மாதிரி வேன் ராமச்சந்திராவுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கோம். தரமான மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமாக தான் என்ன. யார் வேணா அப்ரோச் பண்ணலாமா? இந்த வேன் யார் வேணா அப்ளை பண்ணலாம். அந்த கேம்ப் தான் வரும். ஒரு வந்து ஒரு ஏரியாவில் கேம்ப் நடத்துறது தான் அந்த வேன் வரும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த ஃபெசிலிட்டி ரோட்டரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோட்டரி ஆல்வேஸ் இந்த ஃபெசிலிட்டி பண்ணுறது அவங்க வேலை. தென் நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஏழைகளுக்கு உதவுறதுக்காக இந்த வாகனம் பண்றீங்க. அதுக்கு ஏதாவது வருமான உச்சவரம் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? இதில் வருமானம் வராது. அதுதான் வந்து 3 பேர் இணைஞ்சு பண்ணுறோம். ரோட்டரி, பே ஃபோர்ஸ், காவிரி 3 பேர் இணைஞ்சு பண்ணுறதை நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். டோட்டலாக எத்தனை மொபைல் வெல்ஃபேர் கிளினிக்? Last year, the month of September, Wayfo எங்கள் கம்பெனி வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் முகாம் கண்டக்ட் பண்ணாங்க சதீஷ். அதில் காவேரி, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ராஜன் ஐ கேர் எல்லாரும் கம்பெனியில் வந்து லோக்கல் கம்யூனிட்டி இன்னொரு செங்கல்பட்டில் இருக்க மக்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதாக வேறு ஏதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, போஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு டைவர்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ரோட்டரி மூலமாக நாங்கள் பண்ணுறோம். இதுதான் பெரிய விஷயம். கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ணுறோம், ரோட்டரி சப்போர்ட் பண்ணுறோம். ரோட்டரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை யார் யாருக்கு தேவையோ அவங்கள போய் இந்த செய்கிறது எடுக்கணும். 2 வருஷமாக ஆப்ரேட் ஆகும். ஒன்று வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுக்கும் ரோட்டரி டைரக்ட் ஃபண்டு. இப்போ ஒரு 1 கோடி செலவு பண்ணி ராமச்சந்திராவுக்கு டொனேட் பண்ணிருக்கோம். கார்டியாலஜி பஸ். ஸோ இதெல்லாம் பஸ்ஸும் அன்றைக்கி வந்தது. ஸோ நாங்கள் டொனேட் பண்ண எல்லா பஸ்ஸும் அந்த பர்டிகுலர் மெடிக்கல் கேம்புக்கு வரும். அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப். நாங்கள் வந்து பே ஃபோர்ஸ் இடத்த வந்து ஹையர் பண்ணோம். அங்கே இருக்க செங்கல்பட்டு மக்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ வெறும் கேம்ப் பண்ணிட்டு போகிறது இல்லை, போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அவங்க